வாசல தாண்டனா முட்டுக்கு கீழே கால் இருக்காதுன்னு இருக்கான். என் காலையும் வெட்டுவான், கூப்பிட வந்த ஓங்காலையும் சேர்த்துதான் வெட்டுவான். அப்ப பார்த்தா நான் வரல, நீ பாம்பாட்டத்தை பாரு இல்ல சும்மா இரு அப்படின்னு செங்கமலம் போயிட்டான். இவளுக்கு ஒரு ஆசை, சுடலையுடைய பாம்பாட்டத்தை பார்க்கணும். 7வது மேடையில ஏறினான். 7வது மேடையில ஏறி ஏகாந்த சன்னலை திறந்து மாவுசைக்கு சுடலையுடைய பாம்பாட்டத்தை பார்க்கும் போது ஐயா கிழக்க பார்த்தாரு. கிழக்க ஒரே கிழவர் கூட்டமா இருக்கு, ஒரே கிழவர்கள் கூட்டம். தெற்க பார்த்தாரு பெண்கள் கூட்டமா இருக்கு, மேற்க பார்த்தாரு வாலிபர் கூட்டமா இருக்கு. வடக்க பார்க்காரு, மாவுசைக்கு போட்டிருந்தாலே கொட்டாரக்கரா பகவதி அம்மாளுடைய வைர மூக்குத்தி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. அப்ப இந்த ஊரணிக்கிற சுடலை நினைக்காரு, இந்த மூக்குத்தி எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே, இது நம்ம அம்மா பகவதியாருடைய வைர மூக்குத்தி இல்ல. அப்ப மூக்குத்தி மின்னும் போது மாவுசைக்குடைய முகமும் சேர்ந்து மின்னுச்சான். பார்த்தார் சுடலை, இவன் முக அழகே இப்படி இருந்தா இவன் உடல் அழகு எப்படி இருக்கும்? பாம்பாட்டம் நமக்கு வேண்டாம். பாம்பாட்டத்தை முடிச்சாரு, பாம்பை கலட்டி காட்டுக்குள்ள விட்டாரு. சுடலை பார்த்தாரு, பாம்பாட்டியா போனோம்னா மாந்திரவாதை தெரிந்து கொள்வான், வேற சொருவ எடுக்கணும். ஐயா இறந்து ஒன்னும் ஆண்டி போலே ஆண்டி போலே ஆண்டி போலே ஏழை பரதேசி போல தேசி போலே ஆண்டி போலே அண்ணா பண்டார கலவனை போலவனை பூரணிக்கர மாயாண்டி மாயாண்டி உடுத்திருக்கும் வேசியில ஓராயிரம் கிளிசல் உண்டு செல் உண்டு மேல போட அங்க வஸ்திரம் அங்க வஸ்திரம் கிளியாத இடமே இல்ல இடமும் இல்லை. கண்ணத்தோட கண்ணா ஒட்டி கண்ணா ஓட்டி கடவா வழி எச்சங்கொட்டி எச்சங்கொட்டி பேச்சி மாயாண்டி பண்டார கிழவனை போ மாவுசைக்கு வாசலில அம்மா அம்மா பொலமகள பொலமகள பசி ஒருக்க முடியலைய முடியலைய அம்மா முடியலைய முடியலைய அண்ணன் கொஞ்சம் வேண்டும் அம்மு அம்மா முடியலையே கொஞ்சம் மாவுசைக்கு வாசல்ல மாயாண்டி பிச்சை கேட்டாரான் திருவோடும் கையுமா. எப்படி கேட்காரு? எப்படி? அப்பா ஆளிலை போலவே அங்கங்கோந்தடினா ஆளிலை போலவே அங்கங்கோந்தடினா ஆளிலை போலவே அங்கங்கோந்தடினா ஆளிலை போலவே அங்கங்கோந்தடினா அரணரடி வாதம் காணாத பாவிக்கு அரணரடி வாதம் காணாத பாவி அம்மா மாவிசைக்கு வயர் பசிக்கு குப்பி கொதிக்கு உடல் துடிக்கு வெயில் அடிக்கு காலும் சுடுது கொஞ்சம் அன்னம் போடம்மா புலமகள பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா புலமகள பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா ஏ அன்னம் போடம்மா புலமகள பிச்சை போடம்மா. அப்போ பிச்சை என்று போட்ட சத்தம் போட்ட சத்து அந்த புளையம் அவ காதில் கேட்டாதில் கேட்டால் மந்திரவாதி திருமகளா திருமகளோ அருமவ மாவுசைக்கு மாவுசைக்கு ஏட்டி ஒரு தாத்தா நம்ம வாசல எவ்வளவு நேரம் பிச்சை பிச்சைங்கார போய் போட்டுட்டு வா. அப்ப பார்த்தா செங்கமலம் தெனையரிசி அள்ளி போட்டா. சிறு சொலவை எடுத்துட்டு தாத்தா இந்தாரும் பிடியும். ஏடி நீ யாரு? நான் வீட்டு வேலைக்காரி. ஓ வீட்டு வேலைக்காரியா? ஆமா. அவளுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? தோழி எடுபுடி.
ஆமா தோழி பெண்ணு. ஏடி ஓ தாத்தா வீட்டுக்காரி கையால தான் பிச்சை வாங்குவாரு. ஆமா வீட்டு ஓனர் கையால தான் வாங்குவேன். தோழி கையால பிச்சை வாங்கினா தோசை வரும்னு போய் சொல்லு. போய் சொல்லு அவகிட்ட. ஏ கிழவா என்கிட்ட வாங்க மாட்டீரோ? கையால வாங்கவே மாட்டேன். தோசை வருதுல நான் உள்ள போயிட்டு அவளை வர சொல்லவா? ஆமா கிழவனுக்கு வேகத்தை பாத்தியா? அப்பம் பார்த்தால போல மகளும் அக்கா அக்கா மாவு சக்கி மாயாண்டி சுடலைக்கு தான் பிச்சை போட வேணும் என்று தங்க கிண்ணத்துல தங்க கிண்ணத்தில் தினமாவ அள்ளி போண்டு கூசாவில இருந்ததோரு கொம்பு தேனம் ஊத்துவாளா போடு போடையா தேனும் தினமாவ சொல்லு சொல்லையா பிசைந்து கொண்டு வராள அமையா மாயாண்டிக்கு பிச்சை போட மாயாண்டிக்கு பிச்சை போட அந்த மாவு சக்கி வாராளே அப்போ முன்வாசல் வருவாளா செல்லமவ மாவு சக்கி முன்வாசல் வரும்போது மாயாண்டி சுடல ஐயா பின்வாசல் பிச்சை என்றார். பின்வாசல் வாரபோது பின்வாசல் வாரபோது சுடல முன்வாசல் பிச்சை என்பார். மாவு சேக்கி என்ன அவன் முக்காடு போட்டான். அவன் அப்பன் சொல்லியிருக்கான் மவளே மாவு சேக்கி நான் இல்லாத வேலையில எவனும் பிச்சை காட்டாமன்னா முகத்தை காட்டிராதன் இருக்கான். வெளியே காட்டாத வயிற முக்குத்தி தெரிஞ்சு போமா. மாவு சேக்கி முகத்துல முக்காடு போட்டான். இவன் முன்வாசலுக்கு வாரான் சுடல பின்வாசலுக்கு போறாரு. இவா பின்வாசலுக்கு வாரா அவர் முன்வாசலுக்கு போறாரு. மாயாண்டி வந்தோடனே மாவுசை கோவம் வந்துடுது. ஓ கிழவா கிழட்டு பிச்சை வாங்க வந்தேரா பின்ன முன்னு ஓடதுக்கு வந்தேராயா? இந்த வயசுல பேத்தி எனக்கு கண் பார்வை கம்மி. நீ அங்க நிக்கும் போது எனக்கு இங்க நிக்க மாதிரி தெரிஞ்சது. எனக்கு பின்வாசல நிக்க மாதிரியே இங்க இருந்து தெரியும். சே கோபப்படாத வா வா வந்துட்டு வாங்கிட்டு போறோம். உடனே மாவுசைக்கு தியானும் தினமாவ பிசைஞ்சு இந்தாரும் தாத்தா. அட பைத்தியாரி இது என்ன முக்காடு? எங்க அப்பன் சொல்லியிருக்கான் முகத்தை காட்டக்கூடாதுன்னு இருக்கான். ஆமா அப்போ மாயாண்டி சொன்னாரா ஏ மாவுசக்கி என்ன முக்காட நீக்கி பிச்சை போட்டனா உங்க அப்பன் முக்கால வாழ வைப்பான் பாத்துக்கோ. முக்காடு இட்டு பிச்சை போட்டனா உங்க அப்பன் உன்ன மூளையில தான் வச்சு பாப்பான். என்ன தாத்தா இப்படி சொல்லுதேரு? முக்காடி இட்டு பிச்சை போடக்கூடாது. முக்காடி இட்டு பிச்சை போட்டேன்னா உங்க அப்பே மூளையில தான் வச்சு பாப்பான். முக்காட நீக்கி உன் முகத்தை காட்டு. இந்த மூக்க பாக்கிறதுக்கு தான் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். பார்த்தா மாவுசைக்கு முக்காட நீக்குனா முகத்தை காட்டுனா தாத்தா இந்தாரும் பிச்சைன்னா. ஏ மாவுசைக்கு நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்க அங்க நின்னு கொடுக்கலாமா? நீ வாசலுக்கு உள்ள நிக்க நான் வாசலுக்கு வெளியே நிக்க குறுக்க யார் இருக்கா? வாசப்படி நாச்சியா இருக்கா. வாசப்படி நாச்சியால வச்சுக்கிட்டு பிச்சை போடவும் கூடாது பிச்சை வாங்கவும் கூடாது இல்ல. அப்படி போட்டா பிச்சை போட்டவனு விளங்க மாட்டான் பிச்சினது வாங்கினவனும் விளங்க மாட்டான். என்னது உண்மையிலேயே தர்மம் போடும்போது ஒண்ணு வாசலை விட்டு கீழே இறங்கணும் இல்ல வாசலுக்கு உள்ள நிக்கணும். நீ வாசலுக்கு உள்ள நான் வாசலுக்கு வெளியே நின்னோம்னு வச்சுக்கோ பிச்சை போட்ட பேரு விளங்க மாட்டான் நீ விளங்க மாட்ட வாங்கினவனு விளங்க மாட்டான் நானும் விளங்க மாட்டேன். அதனால நீ கீழே இறங்கி வா இல்ல தாத்தா உள்ள வரேன் உள்ள ஏறி வரவா. உன் மேல புழு புழுவா இதியா கிழவா நீ உள்ள வந்துடாது நல்லா இருப்ப. விறுவிறுன்னு வெளிய மாவுசக்கி இறங்குனா தியானும் தினமாவையும் பிசைஞ்சா. ஓ தோத்தா இந்தாரும் முதலாவது உண்டை
தொற்றக்கூடாதுன்னா கைய தாத்தா இந்தாரு ரெண்டாவது உண்டை தாத்து இந்தாரு மூணாவது உண்டை உள்ள போவாத அடைச்சிரும். 2 உருண்டைக்கு மேல இறங்காதுமா. இந்தாரோ புரியுமியா? படக்குன்னு சுடலைக்கு விக்கு என்ன விக்குது கோயில் கூட வச்சுக்கிட்டு ஏன் விக்குத தாத்தா ஓ, தண்ணி வேணுமா ஆமா பேத்தி. தாத்தா தண்ணி வேணுமா ஆமா. நீரா ஆத்துக்கு நீர் போ நீரானா போனீரானால் ஆத்து தண்ணீர் குடிக்கலாமே குடிக்கலாமே ஏ காளி போல மகளை கட்டளை மாவுசகி ஆத்துக்கு நான் போனேனம்மா 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 ஆயிரச்சத்து மிதக்கும் அம்மா மதக்குமம்மு ஆயிரச்சத்து மிதக்கும் அம்மா மதக்குமம்மு போனே நானு போனே நானு குளத்துக்கு நீர் போனீரானா குளத்து தண்ணி குடிக்கலாமே குளத்துக்கு நான் போனேன் நம்ம கொக்கு எச்சம் போட்டு இருக்கோம் வாய்க்காலுக்கு போனீரானா வாய்க்கால் தண்ணி குடிக்கலாமே வாய்க்காலுக்கு போனேனம்மா 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 அதுல வண்டு செத்து மிதக்கும் அம்மா மதக்குமம்மு அதுல வாய்க்கா தண்ணி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டும் போனே நானா போனே நானா அப்போ ஏதா தயகிலவா செப்பு குடம் தண்ணிதார மண் குடத்து தண்ணிதார் ஏடியம்மா புலமக ஏடியம்மா புலமக மண் குடத்து தண்ணீரது என்னை போல் மறையவர்க்கு ஆகாது செப்பு குடம் தண்ணீரது என்னை போல் சிவனடியார்க்கு ஆகாது ஏடியம்மா புலமகள அப்பங்காளி புலையனுக்கு காராம்பசு பால் கறந்து 7வது மேடையில ஏகாந்த சன்னலில பசும்பால வச்சிருக்க பசும்பால கொண்டு வந்து பசும்பால கொண்டு வந்து பண்டாரத்துக்கு வார்த்திடாமா கொண்டு வந்து பண்டாரத்துக்கு வாத்திடாமு ஏ அம்மா மாவுசைக்கு என்ன என்ன மாயாண்டி சுடலைக்கு செப்பு குடம் தண்ணி வேண்டாம் அம்மா வேண்டாம் வேண்டாம் மண்குடத்து தண்ணி வேண்டாம் அதுவும் வேண்டாம் எனக்கு அப்போ உமக்கு என்ன தாத்தா வேணும் என்ன என்ன அப்ப சொன்னாராம் சுடல என்ன என்ன சொன்னாரு உங்க அப்பன் காளி புலையனுக்கு காராம் பசும்பால் கறந்து 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 7வது மேடையில 8வது உரியில வச்சிருக்கிய புலையம் அவளை மகள மகள பசும்பாலை கொண்டு உன் கையால எனக்கு வாத்துரு ஆமா இவன் நினைக்கா என்ன என்ன நினைத்தா பசும்பாலை வச்சிருப்பது இந்த கிழவனுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியும் கிழவன் கறக்கும் போது பார்த்தானா கறந்து வைக்கும் போது பார்த்தானா 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 விறுவிறுன்னு மேல போனா என்ன என்ன விறுவிறுன்னு மேல போய் ஆமா 7வது மேடையில இருந்த காராம்பசு பாலை கொண்டுட்டு வந்து தாத்தா ஓ உம திருவோட தூக்கு நான் ஊத்துதம்னா ஊத்துதான் ஊத்த நீ தூக்கு நான் ஊத்துதேன் தாத்தா திருவோட தூக்கவா ஆமா ஏடி ஓ இந்த தங்க
சரியா போச்சு போ. என்ன என்ன தாத்தா கிழவன் கீழே விழுந்துட்டாரு. கிழவன் மேல ஒரே புழு. புழு புழு எப்படி தூக்க? எப்படி எப்படி ஐயா எப்படி தூக்க? எப்படி நான் அதை தொட முடியாதுல்ல? மேல ஒரே புழுவா இத இருக்க இருக்க மாவுசைக்கு பார்த்தா என்ன என்ன வேற வழி இல்லாம சுடலைய 2 கையால அணைச்சு தூக்குதா. ஆமையோ அப்பன் தூக்க தூக்க விழுந்தா நம்ம சுடல பண்டார கிழவன். தூக்க தூக்க விழுந்தா நம்ம சுடல பண்டார கிழவன். தூக்க தூக்க ஆமா தூக்க தூக்க விழுந்தார் நம்ம சுடல பண்டார கிழவன். சாஞ்சி சாஞ்சி விழுந்தா நம்ம சாமி பண்டார கிழவன். வளைஞ்சி வளைஞ்சி விழுந்தா நம்ம வைசாலி பண்டார கிழவன். குழஞ்சி குழஞ்சி விழுந்தா நம்ம குடத்து பண்டார கிழவன். உழஞ்சி உழஞ்சி விழுந்தார் நம்ம உடுக்கு பண்டார கிழவன். தூக்க தூக்க ஆமா தூக்க தூக்க விழுந்தார் நம்ம சுடல பண்டார கிழவன். சுடல பண்டார கிழவன். சாஞ்சி சாஞ்சி விழுந்தா நம்ம தாள பண்டார கிழவன். சாய்ந்து சாய்ந்து விழுந்தா நம்ம சாண்டு பண்டார கிழவன். தாத்தா ஓ இதுக்கு மேல விழுந்தேன்னா அப்படியே உம்ம போட்டுட்டு போயிருவேன். ஆமா பேத்தி என்ன கோவப்படாத. ஆமாத்த இந்தா ஆ இந்த கூசா வச்சு உன் கையால எனக்கு பால் வார்த்துரு. ஆமா பார்த்தால் மாவுசைக்கு என்ன என்ன கூசாவை வாங்கி சுடலைக்கு பால் வார்க்க போறா. போறாள போறாள அப்ப சுடலை சொன்னாராம் ஊர நீக்கிற மாயாண்டி. என்ன சொன்னாரு? ஏ புலமகளே ஏ மகள அம்மா பாலுக்கு பழுது ஒன்றும் செய்யலென்று செய்யலண்டு செய்யலென்று செய்யலண்டு பத்தினி பெண்ணு நீ தாரே வாப்பா ஏ செய்யலண்டு அம்மா பாலுக்கு பழுது ஒன்றும் செய்யலென்று செய்யலண்டு பத்தினி மாவுசைக்கு பால் வார்த்தா. பால் வாத்தா எப்பொழுமவள ஓ பால் வார்த்தது யாரு? பால் வார்த்தது யாரு? நான் தான் பால் வார்த்த பண்டாரத்தை நீ பாத்துக்கோ. பாத்துக்கோ நல்ல பால் வார்த்த பண்டாரத்தை பாத்துக்கோ. ஏ பொலமவள என்ன பால் வார்த்த பண்டாரத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லுதிய. ஆமா தாத்தா என்ன சுடுகாட்டு காக்கா சுத்தி வருது. சுத்தி வருது. இடுகாட்டு காக்கா எட்டி பிடிக்க முள்ளி பிடிக்க சதை இல்ல. கதை இல்லையே உமக்கு. காடு வாவாங்கு வீடு போவாங்கு கட்டை மட்டும் உனக்கு எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இருக்க சாக போற வயசுல உமக்கு சைஸு கப்பல் கேட்கும். சைஸ் கப்பலா கேக்கு தாத்தா ஓ சாக போற வயசு உமக்கு சைஸு கப்பல் கேட்கா. கேக்கா என்ன பார்த்து பால் வார்த்த பண்டாரத்தை இத்தனை வயசுக்கு முன்னா உம்மை பார்த்து நான் என்னைய போறேன். நான் என்னையா பண்ண போறேன்? ஓ தாத்தா ஓ மூக்கு பழுத்து வச்ச கிழவா கிழவா ஏ கிழவா கிழவா மூளையில சாத்தி வச்ச அளவா அளவா மூளையில சாத்தி வச்சு அளவா அளவா கிழவோ கிழவா மூளையில ஜாதி வச்சு அளவு ஏ தோல் நரைச்சு வச்ச தாத்தா 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 தொட்டிலில ஆட்டினானோ அளவா அளவா தொட்டிலில ஆட்டினானோ அளவா 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 தாத்து தாத்தா அப்போ உச்சி வெளுத்து வச்ச தாத்தா 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 ஊருக்கு போகும் வயசாச்ச தாத்தா தாத்தா ஊருக்கு போகும் வயசாச்ச தாத்தா தாத்தா உச்சி வெளுத்தா என்ன பேத்தி பேத்தி, பேத்தி பேத்தி. என் உடல் அழகும் குறையலைய பேத்தி பேத்தி என் உடல் அழகும் குறையலைய பேத்தி 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 அப்போ ஏடி அம்மா புல மகள
வாடியம்மா புலமகளே நான் பிச்சை வாங்க வரலையம்மா வரலையம்மா பிச்சை வாங்க வரலையம்மா வரலையம்மா உன்னை பெண் பார்க்க வந்தேனம்மா வந்தேனம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள கருவ நானும் உன்னை கருவழிப்பேன் காவியத்தை ஒன்ன சீரழிப்பேன் உன்னை உருவ நானும் உருவழிப்பேன் உத்தமி பெண்ண நான் சீரழிப்பேன் கருவ அழியாமல் போனே நானா கருப்ப அழியாமல் போனே நானா நான் ஊரணிக்கர சுடலை அல்ல போனே நானோ ஏ மாவுசைக்கு 8 நாளைக்குள்ள உன்னை கருவழிப்பேன் காவியத்தை சீரழிப்பேன் ஆமாம்மா உன் கருப்ப அழியாமல் போனேனா நான் கருத்த பாண்டி சுடல நான் இல்ல ஐயா மாயமா மறைஞ்சிட்டாரு ஆமா இவளுக்கு ஒரே கவலை என்ன கவலை அப்பா வாப்பா ஆமாப்பா எப்பா இன்னைக்கு ஒரு கிழமை நம்ம வீட்டு வாசல்ல பிச்சை வாங்க வந்தாரு சரி என்கிட்ட இடக்கு மடக்கா பேசினாரு நானும் பேசினேன் அடியே போலாம் அவளை 8 நாளையில உன்னை கற்பழியாமல் போனோம்னா என் பேரு கருத்த பாண்டி ஊரணிக்கர சுடலை இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காரு அட பைத்தியாரு என் பேரை சொன்னியா உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன கற்பழிப்பான்னு சொன்னான் அப்படி ஒருவன் இந்த ஊர்ல இருக்கானா கவலைப்படாத மகளே மாவுசைக்கு எந்த பேய உன்னை கற்பழிக்காம நான் பாக்க ஐயோ 7 அறைக்கும் கண்ணாடியால சன்னல் போட்டிருக்கான் எப்படி வலு வலு வலுன்னு எறும்பு கூட போக முடியாது அப்போ 7 அறையிலும் மாவுசைக்கு அடைச்ச கதவை வெளியே திறக்கல சுடல வச்ச சபதத்தை நிறைவேற்றணும்னு ஐயா ஈவோல சுருவம் கொண்டு இடுக்குப்பலா மரத்துல இருக்காரு ஊரணிக்கர சுடல 8வது நாள் வெள்ளிக்கிழமை இந்த புலமகளை குடிகெடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டு ஆமா இதுல ஈயெறும்பு நுழையாத அளவுக்குள்ள சன்னல் போட்டிருக்கான் எப்படி போவ எப்படி உள்ள நுழைய மாவுசைக்கு சாப்பிடக்கூடிய மாம்பழத்துல மாங்கனியில ஒரு அழுவப்பழம் இருந்திருக்கு உள்ள இருந்திருக்கு அதுல சுடல புழு மாறி போனாராம் புழுவா போய் மாவுசைக்கியானவா அசந்து உறங்கி கொண்டிருக்கிறா சப்பர மஞ்ச கட்டுல தெக்க தலை வச்சு வடக்க கால் நீட்டி கண்ணசந்து உறங்குதான் கண்ணசந்து உறங்கும் போது பார்த்தார் எங்க ஊரணிக்கர சுடல என்ன நினைக்காரு இவளை தூக்கத்துல கற்பழித்தால் தோசம் வந்து சேரும் என்று நித்திரையில் கற்பழித்தால் நீதிக்கு தம்பங்கம் நீதிக்கு தம்பங்கம் என்று அப்போ பேச்சி மவ மாயாண்டி அரிக்கிறாம எறிகிறதோ அருங்கிலியா தொங்குறதோ மணிவிளக்கு எறிகிறதோ மாவுசைக்கு தொங்குறதோ டீப்பு லைட்டு எறிகிறதோ பொழையம்மாவ தூங்குறதோ ஊரணிக்கர மாயாண்டி அவளை தூக்கத்துல கற்பழித்தா தோசம் வந்து சேரும் என்று எலுமிச்சம்பழம் போல என்ன மாயாண்டி உருளுவாரோ மாயாண்டி உருளுவாரோ அப்போ தலைமாட்டில் இருந்தல்லவோ அண்ணா தலைமாட்டில் இருந்தல்லவோ கால் மாட்டுக்கு உருளுவாரா
உலயமாவா என்ன நம்ம மேல உருளுது என்னது என்ன எந்திரிச்சு பார்த்தா எலுமிச்சங்கனி இது ஆலயத்துக்கு உதவக்கூடிய பழம் இல்ல எலுமிச்சங்கனியை எடுத்து வலது கண்ணுல ஒத்துதா அப்போ பேச்சிமாவ மாயாண்டி வலது கண்ணில் ஒத்தும் போது சுடலை இடது கண்ணம் முத்தமிட்டா இடது கண்ணில் ஒத்தும் போது சுடல வலது கண்ணம் முத்தமிட்டா வலது கண்ண முத்தமிட்டா அண்ணா முத்தமிட்ட தோசத்திட புளையமாவ தூங்குவாளா ஊரணிக்கர சுடலே ஐயா ஐயோ அருங்கிலி அமாவசைக்கு அசந்து நல்ல உறங்கும் போது என்ன இந்த பெயமாவா தூங்கிட்டே இருக்கா ஐயா பார்த்தாரு எலுமிச்சங்கனி சொருவத்தை விட்டுட்டு 21 வயசுல ஒரு ஆண்மகனை பாரி முறுக்கு மீசையும் உண்ட கண்ணோட மாப்பிள்ள மாதிரி பக்கத்துக்கு உட்காந்துட்டு தட்டி உசுப்புதாரு ஏ மாபுசைக்கு அவ பதறி முழிச்சு பார்த்தா இது யாரு நீர் யாரு இரும்பு நுழையாத அளவுக்கு எங்க அப்பா கண்ணாடியால சன்னல் போட்டிருந்தானே நீ யாரு அப்போ ஏடி அம்மா புல மகளே மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி வந்திருக்க சுடரொழுவில் பிறந்த தெய்வம் சுடல தெய்வம் வந்திருக்க பார்த்தார் 8 நாளைக்கு முன்னால உன்னை கற்பழிப்பேன்னு சொல்லிட்டு போன ஊரணிக்கர கருத்த பாண்டி சுடல வந்திருக்க ஐயா என்ன நீர் ஈசனுக்கு பிள்ளை நான் ஈனச்சாதி புலையம்மாவா மகள் நீங்க என்ன மனசார நினைச்சு பார்க்கலாமா பார்க்கலாம் ஐயா அட பைத்தியாரி என்ன என்ன மனசார நினைச்சு பார்க்கலாமான்னு சொல்லுதிய என்ன காரணம் யாரு உன்னை ஈனச்சாதி புலையம்மான்னு உன்னை யாரு சொன்னா யாரு சொன்னா நீர் பகவானுக்கு பிள்ளை நான் பாவி புலையம்மாவா நீர் கடவுளுக்கு பிள்ளை நான் காளி புலையம்மாவா மாயாண்டி சொன்னாரா மவுசைக்கு உலகத்துல உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு பேசாத ஒன்றே குலம் ஒருவனே கடவுள் உலகத்துல 2 ஜாதி தான் ஒன்னு ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி நீ இப்ப என் பொஞ்சாதி நீ எனக்கு இப்போ பொஞ்சாதி எண்டு கரும்பூன சொருவத்தில கரும்பூன சொருவத்தில என்ன சொருவத்தில அவளை கற்பழித்தான் சுடலையோ துருவத்திலே அவளை கரும்பூன சொருவத்தில கற்பழித்தான் சுடல ஐயா மறுநாள காலையில வெள்ளி நல்லோ உதயமாச்சு விடிய கால நேரமாச்சு தெற்கதல வைத்து வடக்க கால் நீட்டி படுத்திருந்த புலையன் மகளானவா வடக்க தலையை வச்சு தெற்க கால் நீட்டி படுத்து கொண்டிருக்கிறாள் மாவுசைக்கு பார்த்தார் மாவுசைக்கு பதறி முழிச்சா அண்ணா வச்ச பொட்டும் அழிஞ்சிருக்க வச்ச மல்லிகை பூ வாடி இருக்க அரைச்சியில நமக்கு உழைஞ்சிருக்க முட்டி முட்டி அழுவாளா அவன் மூக்கத்தையும் அறுந்து விழ மாவுசக்கியானவா கண்ணீர் வற்றி அடித்து கதறி புலம்புகிறா. ஆமையா
வச்ச பொட்டு அழிஞ்சிருக்கு வச்ச மல்லிகைப்பூ வாடி இருக்கு ஆமையோ பார்த்தால் புலையன் மகா என்ன என்ன ஆனா இனுக்குன்னு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ இனுக்குன்னு ஆமா இனுக்குன்னு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ தாண்டி கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கோ இத்தனை நாளும் காத்திருந்தது மண்டர கிழவனுக்கோ இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கோ எந்த கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கா நான் இத்தனை நாள காத்திருந்தேன் ஆண்டி கிழவனுக்கு அண்ணா காப்பும் விட்டதும் ஆமா சொல்லு காப்பும் விட்டதும் வளையல் இட்டதும் இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ காப்பும் விட்டதும் வளையல் இட்டதும் இந்த கிழவனுக்கோ இந்த ஆண்டி கிழவனுக்கோ நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ காத்திருந்தது ஆண்டி கிழவனுக்கா பண்டார கிழவனுக்கோ பார்த்தால் புலையன் மகளான மாவுசெக்கியானவா என்ன என்ன இவருக்கு மனதுல ஒரு எண்ணம் வந்தது என்ன என்ன வந்தது மாவுசெக்கி என்னைக்கு சுடல வந்து கற்பழித்தாரோ ஆமையோ அப்பா ஓ ஒரு கல்வன் வந்து என்ன கற்பழித்து விட்டான் ஆமாப்போ கவலைப்படாதம்மா என்ன என்ன எந்த கல்வன் உன்னை கற்பழித்தானோ ஆமா 8 நாளைக்குள்ள அவனை நான் பிடிச்சு தாரேன் ஆமையா 8 நாளையில பிடிச்சு தார உண்ட அப்படின்னா ஆமா அவ 8 மாத்த சூழியா இருக்கா இருக்காளா இருக்காளா 8 மாத்த சூழியா இருக்கும் போது என்ன என்ன ஏலத்து ஊர்ல ஏழை வீட்டு பழிய மக்களும் 8 வீட்டு பிள்ளைமார்களும் ஆமையோ வட்டிக்கு காசு வாங்கி வாழைப்பயிர் செய்தாங்கோ 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 எத்தனை வாழை இருக்கு சொல்லும் பாப்போம் எத்தனை வாழையா ஆ நாவாழை ஆ பேவாழை சரி கொலவாழை ஆமா யாரு எனக்கு தெரியும் செவ்வாய் வயல் வாழை மோரிசு வாழை மொந்தாஞ்சொண்டான் ஆனக்கொம்பா ரசகதலி ரஸ்தாளி பூலாஞ்சொண்டான் எவ்வளவு சாப்பிட்டுக்கிறா ஆமா அதனாலே பார்த்தார் மாயாண்டி சொல்லல என்ன வட்டிக்கு காசு வாங்கி வாழைப்பயிர் செய்தாங்கோ ஆமா வாழை தோட்டத்தை அழித்தார் மாயாண்டி ஏடி 7வது பழியன் இசக்கிமுத்து பழியன் காவலுக்கு இருந்தவனை கரடி போல சொருவம் கொண்டு காலை பிடிச்சி காலை பிடிச்சு இழுத்த உடனே பதறி பார்க்க மலவாழை தோட்டத்துல ஈ விழுந்துடுது பெரும்பளையனை ஈ விளக்க கூட்டிட்டு வரும்போது என்ன சிமுல புடுங்கி ஐயா அவன் செவிட்டுல ஒத்தார அடே பெரும்பளையா ஓ என்னை பிடிச்சு அடைக்கணுமானா அந்த காக்காச்சி மலையில கண்ணாடி சோலையில ஆமா மண்ணால் ஒரு வீடம் போட்டு ஊரணிக்கரை சுடலன்னு எழுதி வைக்கணும் வைக்கணுமே பேச்சுக்கு முண்ட சுவாமிக்கு நிலையம் போட்டு 7வது பரன்ல ஆமா நான் கற்பழித்த பெண்ணடவா காளி புலையன் உந்தன் மகளடவா மகள் அல்லவா மாவு செக்கிய கொண்டாந்து நெஞ்சுகீரி பழி கொடுக்கணும்னா ஏடி பார்த்தா மந்திரவாதி ஆமா நம்ம மகளை பழி கொடுத்தாலும் பரவாயில்ல மாயாண்டிய பிடிக்கணும் பிடிக்கணும் மாவு செக்கிய பழி கொடுத்தாலும் பரவாயில்ல மாயாண்டிய பிடிக்கணும் ஆமா என்று காப்பு கட்டி விரதம் கொண்டா காப்பு கட்டி விரதம் கொண்டா காப்பு கட்டி விரதம் கொண்டா காப்பு கட்டி விரதம் கொண்டா கட்டாய நோம்பிருந்தா கட்டாயவன் இருந்தா காக்காட்சி மலையதில காக்காச்சி மலையதில கண்ணாடி சோலையில கண்ணாடி சோலையில மண்ணால் ஒரு வீடம் போட்டான் மண்ணால் ஒரு பீடம் போட்டான் மாயாண்டி சுடலை என்று மாயாண்டி சுடலை என்று ஒரு நிக்கர சுடலைக்குத்தான் உடனுக்கரே சுடலைக்குத்தான் ஒரு நிலையம் போட்டானே ஒரு நிலையம்
போட்டானே பேச்சு என்று ஒரு வீடம் பேச்சி என்று ஒரு வீடம் உண்டன் என்று ஒரு வீடம் உண்டு என்று ஒரு வீடம் ஒரு வீடம் போட்டல்லவோ ஒரு வீடம் போட்டல்லவோ மண்ணால் ஒரு வீடம் போட்டு மண்ணால் ஒரு வீடம் போட்டு நல்ல வெள்ளிக்கிழமையில நல்ல வெள்ளிக்கிழமையில மாயாண்டி சுடலைக்குத்தான் மாயாண்டி சுடலைக்குத்தான் மாலைகளும் மஞ்சனையும் மாலைகளும் மஞ்சனையும் ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போடுகிறான் ஒரு கோட்டை போடுகிறான் முட்டையோடு முருங்கைக்காயும் முட்டையோட முருங்கைக்காயும் முட்டை கோழி கறி சமைத்து முட்டை கோழி கறி சமைத்து பெரும்படப்பு போடுகிறான் பெரும்படப்பு போடுகிறான் பெரும்படப்பு போட்டல்லவோ பெரும்படப்பு போட்டல்லவோ கரங்கடா செங்கடாயும் கருங்கடா செங்கடாயும் பாலாடு வாழுப்பந்தி பாலாடு வாழு பன்றி சூளாடு சூழுப்பந்தி சோலாடு சோழு பன்றி 7வது பரணதியில 7வது பரணதில மாவுசைக்கு பெண்மகளை மாவசைக்கு பெண் மகள கருக்கு மட்ட நார்களித்தான் கருக்கு மட்ட நார்களித்தான் கண்ணி போட்டு முடிந்தானே கண்ணி போட்டு முடிந்தானே கைய மெல்ல கெட்டுகிறான் கைய மெல்ல கட்டுகிறான் அழுது மெல்ல புலம்புகிறான் அழுது மெல்ல புலம்புகிறான் அருங்கிளியா மாவுசைக்கு அரங்கிலியா மாவசைக்கு அழுது மெல்ல விளம்பும் போது அழுது மெல்ல புலம்பு போது பார்த்தானே சுடலை ஐயா பார்த்தானே சுடலை ஐயா அடை வரும்பலையா ஏய் பெருமுளையா அங்க என்னடா எரும கணச்சமா இருக்கு சீக்கிரம் உன் மகளை நெஞ்சகிரி பழி கூடடா ஆமா அப்பம் பார்த்தான மாயாண்டி பார்த்தானே மாயாண்டி 7வது பரணதியில 7வது பரணதில பட்டாவால கையில் எடுத்தான் வாழ கையில் எடுத்தான் பரன் மேல ஏறுகிறான் அரன் மேலே அருகிறான் நெஞ்சமெல்ல கீறுகிறான் நெஞ்சமெல்ல கீறுகிறான் மாவோட கொடியோட அவட குடியோட மாயாண்டிக்கு எடுத்து வைத்தான் மாயாண்டிக்கு எடுத்து வைத்தான் ஈரலும் பிள்ளையுமா ஈரலும் பிள்ளையுமா சுடலைக்கு தடுத்து வைத்தான் சுடலைக்குத்தான் எடுத்து வைத்தான் பேச்சு மவன் மாயாண்டி பேச்சு மைய மாயாண்டி ஊரணிக்கர சுடலை ஐயா ஒரு கரையை சுடலை ஐயா அருளாகி உருவாகி அருளாடி உருவாகி 8 மாத்த கருவெடுத்து 8 மாத்த கருவெடுத்து எடுத்து அப்பம் போடுவாரான் எடுத்து எப்பம் போடுவானா ஈரலும் பிள்ளையுமா ஈரலும் பிள்ளையுமா மாவு செக்கி பெண்மகளை ஆவுசைக்கு பெண்மகள பரன் பூச வாங்கி கொண்டு பரன் பூச வாங்கி கொண்டு 3 நாளிகையில் மூணை முக்கா நாளிகை சிம்மிலதியில அடப்பட்டார திருவரையில அடவட்டார 3 நாளிகையில் மூணை முக்கா நாளிகையில் சிமிழது வெடித்திட்டது திருவரது வெளிக்கிறது சீரி பந்த மாயாண்டி ஏறிப்ப இந்த மாயாண்டி புலையனோட வம்முசத்த என்னோட மம்முசத்த கருவரத்த மாயாண்டி கருவருக்க மாயாண்டி வாரார புலோகம் ஆறாரே பூலோகம் தமிழ்நாடு தேசத்துல தமிழ்நாடு தேசத்தில குற்றால தளமதியில குற்றாலந்தனமலையில குளுந்ததி தாடிக்கொண்டு குந்தத்தை தாடிக்கொண்டு பாவநாசம் தன்னாதியில அவநாச தன்னதில பாவநாச பெருமாளையும் அவநாச பெருமலையும் உலகம்மால சேர்வை செய்து உலகமால சேர்வை செய்து பாவநாசம் தான் கடந்து அவநாசம் தன் கடந்து அம்பை மாநகரம் விட்டு அம்பை நகர விட்டு சுத்தமல்லி வாதகூடி சுத்தமல்லி பாதகுடி புதுப்பேட்டை தான் கடந்து புதுப்பேட்டை தான் கடந்து திருநெல்வேலி வாதகூடி திருநெல்வேலி பாதகுடி சிவல பெரியில வேலை பெரியல சன்னியாசி கொணாரிடம் சன்னியாசி கொணரிடம் மலட்டாட்டு பால் கறந்து நாட்டு பான் கறந்து மாயாண்டி குடிப்பாரா அண்டி குடிப்பாரா மாயாண்டி குடிக்கும் போது மாயாண்டி குடிக்கும் போது சிவல பெரியில வேலை பெரியல தங்கரையதில தங்கரையதில லிங்கமாக முளைத்ததால லிங்கமாக மலைத்ததால சிவல பெரிசுடலை என்று இவள பேரு சுடலை என்று அங்கே ஒரு நிலையம் வாங்கி இங்கே ஒரு நிலைய வாங்கி தங்கரையதில தங்கரையதில பேச்சு பிரம்மராட்சுதையும் பிரம்மராஜுதையும் ஊரணிக்கர சுடலை ஐயா கரை சுடலை ஐயா ஆதி சிவரபேரி தலத்துல வந்து ஆமையோ மூணாத்தாங்கரையில லிங்கமாக முளைத்த காரணத்தாலே ஆமா சன்னியாசி கோனாரிடத்துல மலட்டாட்டு பால் கறந்து குடித்த காரணத்தாலே ஆமையோ சன்னியாசி கோனார் வம்சத்தாரெல்லாம் சிவலப்பேரியில குடியிருந்ததால சிவலப்பேரி சுடலை என்று என்று மாயாண்டி சுடலையோ சிவலப்பேரியில வந்து கொள்வருக்கா ஏ